Good evening students. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சோசியல்ல வரலாறு ஹிஸ்டரி என்ன பார்க்க போறோம்னா ஆன்சர் தி ஃப்ரீ தான் ஒரு இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான். How do you assess the importance of China Japanese war? சைனாக்கும் ஜப்பானுக்கும் நடக்கக்கூடிய போர் அதோட இம்பார்ட்டன்ஸ் முக்கியத்துவம் பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேவா? The crushing defeat of China by Little Japan in the Chino-Japanese War 1894-95 surprised the world. This was the warning of the three great powers Russia, Germany and France. Japan annexed the Liaoti Peninsula with Fort Arthur. By this action, Japan proved that it was the strongest nation of East Asia. இன்னும் சொல்ல போனா the crushing defeat of the China by Little Japan in the Chino-Japanese War. Chino-Japanese War எப்ப நடக்கு 1894-95. என்னன்னு சொல்ல போனா சைனாவை விட ஜப்பான் வந்து சின்ன நாடு. ஓகே, ஆனா அது ஒரு ஆச்சரியம். ஆனா ஜப்பான் என்ன பண்ணிருக்கு, சைனாவை தோற்கடிச்சது. இது ஒரு சர்ப்ரைஸ் த வேர்ல்ட், ஒரு ஆச்சரியமானது. டிஸ்பஸ் த வார்னிங் ஆஃப் த த்ரீ கேட் பவர் ஆஃப் மூணு நாடுகள் வந்து எச்சரிக்கை. யாரெல்லாம் எச்சரிக்கையா? ரஷ்யா, ஜெர்மனி, பிரான்ஸ். மூணு நாடுகள் எச்சரிக்கை பிறகும் ஜப்பான் அனெக்ஸ்ட் லியாட்டி பெனின்சுலாவையும் வித் ஃபோர்ட் ஆதரையும் என்ன பண்ணிருக்கு, துறைமுகத்தை என்ன பண்ணி இணைச்சிருக்கு. பை திஸ் ஆக்ஷன் ஜப்பான் ப்ரோவைட் திஸ் வாஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் நேஷன் ஈஸ்ட் ஆசியா. ஈஸ்ட் ஆசியாவோட நாங்கள் ஸ்ட்ராங்கஸ்ட் நேஷன் சொல்லி என்னது ப்ரூவ் பண்ணுங்க. ஓகேவா? ஒன்ஸ் மோர் பாரு. The crushing defeat of China by Little Japan in the Chino-Japanese War எப்ப நடக்கு 1894-95 surprised the world. ஆச்சரியம் மட்டும் வந்து சைனாவை ஜப்பான் என்ன பண்ணிருக்கு, சைனா ஜப்பானீஸ் வார்ல வந்து என்னது தோற்கடிச்சிருக்கு 1894-95. லைக் ஒன் மார்க் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டிஸ்பஸ் த வார்னிங் ஆஃப் த த்ரீ கிரேட் பவர் ரஷ்யா. மூணு நாடுகள் என்ன பண்ணுங்க எச்சரிக்கை. ரஷ்யா, ஜெர்மனி, பிரான்ஸ். ஓகே, ஜப்பான் அனெக்ஸ்ட் த லியாட்டிக் பெனின்சுலா வித் ஃபோர்ட் ஆதர். சரி, அது ரெண்டுமே லியாட்டிக் பெனின்சுலாவையும் ஃபோர்ட் ஆதரையும் துறைமுகத்தை என்ன பண்ணுது இணைக்குது. பை திஸ் ஆக்ஷன் ஜப்பான்ஸ் ப்ரொவைட் தட் இஸ் நம்ம ப்ரூவ் பண்ணுது வாஸ் த ஸ்ட்ராங்கான நேஷனல் ஆஃப் த ஈஸ்ட் ஆசியாவோட ஸ்ட்ராங்கஸ்ட் நேஷன் சொல்லி ஜப்பான் ப்ரூவ் பண்ணுது. இதுதான் அதோட இம்பார்ட்டன்ஸ், முக்கியத்துவம். புரிஞ்சுல? ஓகே.